குயினு என்ன குயினு? என்ன குயினு? குயின் இல்ல வாப்பா, குயில் போச்சு. குயிலா? வாப்பா வாப்பா வாப்பா, இங்க வச்சு அடிக்காதீங்க வாப்பா. வீட்டுல போய் என்ன ஸ்மாக் வேணா வாங்குதான் வாப்பா, இங்க வச்சு மட்டும் அடிக்காதீங்க வாப்பா. ப்ளீஸ் வாப்பா, ப்ளீஸ் வாப்பா. பட்டப்பல நிக்கனால கேவலமா இருக்கும். அம்மா ஒரு 2 நிமிஷம் இதை நின்று பார்த்துட்டு போயிடறேன். யாருன்னே தெரியலையே மாப்பிள, ஒரே போன் அடிச்சு வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்கான். பழைய வீடியோ எல்லாம் எப்படி போச்சு, யார் அனுப்புனா ஒன்னும் தெரியல மாப்பிள. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொந்தக்காரங்க தான் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு வாய்ஸ் வேற மாத்தி பேசுதான், நமக்கு சரியா வழங்க மாட்டேங்குது. இதுல கணிக்க முடியல இவன் வாய்ஸ். ஏன்னா நம்ம பல்தியால இருந்த இவனா ஒருத்தர் பண்ணுதான்னு நினைக்கிறேன். இதுலயே தெரிய வேணாமா வாய்ஸ் மாத்தி பேசாம நம்ம சொந்தக்காரங்க கண்டுபிடிக்கணும் மாப்பிள, விடக்கூடாது. ஏன்னா நிறைய வீடியோ இருக்கு மாப்பிள, நிறைய வீடியோ இருக்கு. கையில போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கப்பல் ஏறி பெரிய தளம் நடமாட முடியாது. இன்னும் வேற யாரு இத்தனை குரூப் அனுப்பியிருக்கான்னு வேற தெரியல நமக்கு, வேற தெரியல. இவரு 2 வீடியோ அனுப்பியிருக்கா. எனக்கு வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், தலைவணிஞ்சு நம்ம நடமாட முடியாது. நம்ம பத்தாயிரத்துல கேவலமாயிரும். ஆள் தெரிஞ்சது உப்பு கண்ண மாதிரி உரிச்சிருங்க. உரிச்சு அப்படி ஊறுகாய் போட்டு சோத்துக்கு வச்சு தின்னும் சாம. அப்படிதான் செய்யணும். சவுத்து மூதி என்ன யார மூதிங்க? நீங்க ரோட் அடிச்சிட்டு பேசிட்டு வர்றதுக்கு இது ரோடா இல்ல உங்க வீடா? லைசென்ஸ் காட்ட, லைசென்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. காட்டவா? என்ன காட்ட? என்ன போட? எத்தனை பேர் ஏத்திருப்பாங்க ரோட்ல. இவன் மாப்பிள ஒரு சின்ன குழந்தை கூட நடமாட முடியல. நான் கரெக்டா தான் சாவி கொடு. நீ வீட்டுல ஆள தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் ஏத்துறேன், நீங்க பாத்தியலோ? இல்ல ஒரு அண்ணத்து இல்ல, உன் அண்ணா கால்ல ஏத்திருப்பீல, கால் உடஞ்சு நான் வீட்டுல அடக்க வரேன். நான் கரெக்டா தான் வந்தேன். நீங்க ரோட் அடிச்சிட்டு வந்தீங்கன்னா போறேன். ஏன் ரோட்ல கரெக்டா வரேன்? நீங்க வீட்டுல உட்காந்து பேசாம ரோட்ல இப்படி அடுத்து அடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பையனை கீழே விட்டு ஏத்துனீங்கன்னா அவன் இவனாதான் இருக்கும். சொல்றத கேளுங்க. நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டா வரேன், நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்க. ரோட்டை மறைச்சிட்டு போறது, அதே மாதிரி வீட்டு வாசல்ல உட்காந்து காலை நீட்டிட்டு பெப்பர பேன் ரோட்ல உட்காந்து பாடு பேசுறது, அதுக்கப்புறம் காலில் ஏத்திட்டோம்னா ஏத்திட்டான் நஷ்டம் புடுங்குது. பிள்ளைல வாசல்ல விட்டுறது, விளையாட விட்டுட்டு நீங்க முந்தா சூட்ல என்ன நடக்கு, அலிவா சூட்ல என்ன நடக்குன்னு பேச போயிருது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? வண்டி வருதுன்னா தெரியும், உழத்தான் செய்யும். உடனே இடிச்ச உடனே காலில் உடைச்சிட்டான், கையை உடைச்சிட்டான், நஷ்டம் புடுங்குது. எவனா இழிச்சாவே வந்தானா? எல்லாரும் நீங்க போனை கொடுங்க ஃபர்ஸ்ட். எவனா ஒருத்தன் இழிச்சாவே உங்களுக்கு சிக்கிர கூடாது துட்ட புடுங்கிறதுக்கு. இதே பைக்கா இருந்தா சரியா போச்சு, இதே காரா இருந்தா சொல்லிட்டு போறான். சுட்டவங்கலாம் பார்த்தா முடியாம போச்சா? என்ன செய்யா? எனக்கு டோலு, போலு, எனக்கு டைகர், முடகத்தி, எனக்கு பாண்டா, சோடா, எனக்கு பொண்ணு மாங்கா. என்ன செய்ய? நான் டபுள் சாடி கட்டுமா? சரி, கீப்பர் என்ன போனா? வலுவலுப்பா சொரசொரப்பா? வலுவலுப்பு. வலுவலுப்பு இல்ல மாத்து யாரு? நான் இறங்குவேன். கேப்டன் இல்ல எல்லாரும் பாக்காங்களா? நீங்க அவுட் ஆக மாட்டீங்க, அவுட் ஆனா ஒத்துக்கவே மாட்டீங்க. நம்ம டீம் காண்டி தான் விளையாடுறேன். ரன் இப்ப எப்படி வரும்னு மட்டும் பாரு. நீங்க அமையே இருப்பா. அவுட் 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 இல்ல உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாத்தி மாத்தி என்ன இத்தனை பேரை வச்சிட்டு என்ன ஷாட் அடிச்சா விளையாட முடியும்? இரு அப்ப போனாரு, நீ கூட தான் அடிச்ச. அதுக்கு 6 தானே கொடுத்த. அவுட் சின்ன பையன் அவங்க மாதிரி இருக்கு. அவுட்னா ஓடல. அப்படியா? சரி ரைட், பவுலிங் போடும் பாரு. அவனே முத பல்ல தூக்கேன் பாரு. என்ன சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் சண்டை விட்டுக்கிட்டு நிக்கான். நல்லா வேலை, நான் கூட நாட் அவுட்னு நினைச்சேன். நான் ஸ்கோர் எத்தனை இருக்கும்? ஸ்கோர்னா ஞாபகம் வைக்கலையே. சரி அதெல்லாம் தூரோடு பொதுவா ஒரு 40. ஸ்கோர் 40. 40? ஆமா இன்னே 40. ஆமா, அங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. இங்கல 4. சரி வா, bowling வா. பேட் குடு, நான் ஓபனிங் இறங்குங்க. நான் இறங்க போறேன். என்னது நான் கஷ்டப்பட்டு விக்கெட் எடுக்க அங்க வந்தோடனே பேட்டத்துக்கு கேட்டையிலா ஒரு பால் பேட்ல படல தௌபி, எல்லாத்தையும் லீவ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன்னா நீ அங்க போய் நின்னு பார்த்தா தெரியும். எவ்வளவு பேசாங்க ஆல்ரெடி கிருகிருன்னு வருது. நல்லா இருக்காங்க. நீங்க போய் இறங்க போங்க. என்ன செய்தீங்க பாப்போம். என்ன அதுக்குள்ள வந்தாச்சு? அவுட். ஓவர் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கா? நீ 2 டீமுக்கு பேட்டிங் முடிச்சிருக்க. இங்கேயும் முடிச்சிட்ட, அங்கேயும் முடிச்சிட்ட. ஒழுங்கா இப்போ ஃபீல்டிங் நின்னு போ. போல இல்ல, எல்லாரும் பேட்டிங் முடிச்சு ஓடேக்கு நிக்கீங்க. அப்ப நான் மட்டும் இருந்து என்ன பண்ண? சரி அவனுங்க இஸ்மாயில் எங்க?
சபி நான் டீம் டிக்ளரு. போயிடும். அவ்வளோ மச்சான், நீ சாங்காய் முக்கு போனோம்ல, இருட்டுக்குள்ள முடி விரிச்சு போட்டு யாரோ உட்காந்துருக்காங்களே. ஆமால மச்சான், நானும் பார்த்தோம்ல. ஆமா சொல்ல சொல்லணும் எனக்கு. உங்க வீட்டு பக்கத்துல தான் மச்சான் மஸ்தாமரம் முடுக்கு சைடுல முடுக்கு முடி விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க மச்சான். யாரோ கூப்பிடுற மாதிரி நேத்து நைட்டு பார்த்தேன் நான். மக்கள் நடமாட்டம் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க, முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்கா ஒருத்தி. நேத்து நைட்டுங்க. அது பேயா மனுஷனா என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் பாத்தியா வந்து திரும்ப பாத்தியா வெயிட் வர இல்ல பார்த்தோம். சும்மா சின்ன பையன் இருக்காங்க, பயப்பட போறாங்க. நீ பேச நீ பேச முடியும் சார். நான் சொல்லுங்க, நீங்க பக்கத்துல வாங்க. இப்ப என்ன தெரியுமா செய்த? இப்ப நீ வந்து நம்ம அந்த முக்கு இருக்கு தெரியுமா, நேத்து குளிச்சாரு பார்த்தானா, நீனு போங்க, ரெண்டு பேருமே பாருங்க. ஏதாச்சும் நின்றுச்சுன்னா பாத்துட்டு வா. என்ன ஏதாச்சும் உருவம் தெரியுதான் பாரு. நீ போய் பாருப்பா. ஒண்ணும் சின்ன பையன்ல இவனை போட்டு பாரு. நீங்க இருந்தா போவாங்க. சின்ன பையங்களை போட்டு மாட்டு. சின்ன பையன் நைட் எப்படி போய் தூங்குவாங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பேசி சின்ன பையன் மச்சான். உண்மையிலே பார்த்தோம்ல, எங்க அம்மா மேல சத்தியமா நான் பார்த்தோம்ல. நானும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். உங்க பாருல என்கிட்ட சொல்லிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீ நிசாவை பத்தியா பேய பத்தியா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல பேச்சு தெரியுமா? இதான் இருக்கு மாட்டேன் எரிச்சு வருது. இல்லையே மச்சான், உண்மையிலே அமானுஷ சக்தி எல்லாம் இருக்குல்ல. அன்னைக்கு கூட குடம் பறந்துச்சுல, தெரியுதா? அப்படி பாத்திமா ரிமோட் குடு. தர முடியாது, தூர போல. இவ்வளவு நேரம் நீ தானே பாத்துட்டு இருந்த. எல்லாம் நான் மாத்த மாட்டோம்ல, குடுலா. ஒன்னும் தேவையில்ல. மாத்தலன்னா எதுக்கு ரிமோட்? சும்மா தான் வச்சிருக்கேன், நான் மாத்த மாட்டோம்ல, குடுலா. தேவையில்ல, தூர போல. பரட்டேன் பரட்ட கரட்டங்காத பாத்திமா, நான் உன்கிட்ட ஒழுங்காத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னவாப்பா 10 பிள்ளைய கூட கட்டி மேட்ச் அடிச்சிட்டாங்க. உங்களால மேட்ச் எடுக்க முடியாது. ஒட்ட கை எடுத்து எத்தனை நாய் அவ அடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? நீ இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்த. அப்புறம் இல்ல பாப்பா, நான் மாத்த மாட்டோம். ரிமோட் மட்டும் தர சொல்லுவாங்க. மாத்தல அப்புறம் டிவி ரிமோட் கையில இருந்தாதான் எனக்கு சாப்பிட தோணும். மிதிச்சிட போறேன். சாப்பாடு போட்ட யாரும் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த கையில ரிமோட் உனக்கு யாரும் கிடைக்காம ஒரு சிட்டி சீரியல் ரிமோட் கையில வச்சு தான் சாப்பிடும். எதுக்கு பாப்பா, எதுக்கு எடுத்தாலும் நீங்க அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கியோ? அப்ப அவளை மட்டும் பெற்றிருக்க வேண்டியது. குழந்தையா பேசிட்டு இருக்க நீ. இல்ல சோத்த போட உன்னிட்டு தின்னுட்டு அமைதியா போய் படுத்துரு. ஒரு வாட்டி அதை கை நீட்டிட்டு இருந்தா வச்சுக்கிய சம்பாதிக்க மாட்டேன். பாத்துக்கோ, அடிச்சான்னு அழுதுட்டு இருக்காத, திருப்பி அடியாதவன. சரி வாப்பா. அவசரப்பட்டு தன்னந்தனியா வந்துட்டோமோ? சொன்ன போயெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை பேயா இருக்குமோ? எதுக்கும் திரும்பி பாப்போமா? அடிச்சிருச்சுனா யாரையுமே காணோம். செத்தா சேகர். கூத்து கேளு. நேற்று நைட்டு பேய்கிட்டே வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கரெக்டா அந்த வட்டக்கிணத்துக்கிட்ட ஒரு கும்பலையால சவுண்ட் என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆமா, அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட கூத்து இருக்கு. அங்க எத்தனை அவசரம் காவாங்க தெரியுமா? ஆமா, அதான் நாங்க யாரும் 10 மணிக்கு மேல வெளியே வர மாட்டோம். என்ன கத்திப்பீங்க? காலைல அமைதியா இருக்க முடியல. அமைதியா இருக்க முடியல. இது நான் இருக்கானாங்க. உனக்கு 10 நாள் பப்ளிக் படிச்ச நாளைந்து உனக்கு மாடல் எக்ஸாம் இருக்கு. ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆக பாரு. எல்லாம் கொஸ்டின் எடுத்து படிக்க. சார் என்னடா 2 பேரும் பெஞ்ச தூக்க எக்ஸாம் ஆளு கூப்பிட்டாங்க. வேலைன்னு சொல்லிடலாம். 2 பெஞ்சு தூக்குங்க. ஐயோ ஊத்தே பாரு. ஊத்த வித்தங்க சித்திகே கேட்டேலா. உனக்கு இருக்குல்ல தௌபி சார். நான் பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டேன் சார். குட் மார்னிங் சார். நம்ம சபிக்கு நம்ம முடிவெட்டாம வரான். கேட்ட உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவேன். அவனுக்கு கால் கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. முடிவெட்டாம எப்படி கொடுக்க? வர சொல்லுங்க சார். இந்த வர சொல்லலாம். தேங்க்ஸ் சார். என்ன நீ பிரின்சிபல் ஆஃபீஸ் கிட்ட முடிவிட்டு வந்தா மட்டும் போ. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதோ? எத்தனை வாட்டி சொல்ல? ஒடுப்பா சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் பாப்பா? என்ன சின்ன விஷயம்? இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுது உங்களுக்கு? என்ன ஒரு வரமுறை எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்ன வரமுறை எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? நீங்க வரமுறை எல்லாம் முதல்ல நடந்துக்கிட்டீங்களா? என்ன வயசு எல்லாம் பேசிட்டு இருக்கேன் தெரியாத? நீங்க பெரிய ஆள் செய்த வேலையா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு லிமிட் தான் எல்லாம். நான் ஒரு 10-15 வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதே திருப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சண்டைக்கு வரேன். உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கதா என் வேலை. உங்களை மாதிரி நான் சும்மாவா இருக்கேன்? எனக்கு 1008 வேலை இருக்கு. எப்பா நீயும் இன்ஜினியர் தான் எனக்கு தெரியும்னா தூர விடுங்க. 2 முருங்கைக்காய் பறிச்சாக்க அப்படி தப்புதான். கஷ்டப்பட்டு வளர்த்து எனக்கு தான் தெரியும் அதோட அருமை. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியா கூட்டு கேவலப்படுத்திடுவேன். வேற எங்கேயாவது போய் பறிக்கும் போல. எவன் துட்டு கீழே கிடக்கு வாசியில் எடுத்து சோப்பில் வைக்கலான்ட்டு அலைவாங்க. ஒரு வரமுறை ஆனாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாடே வா.
உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதாப்பா? அவ்வளவு திமிரா உனக்கு? நீ முடி வெட்ட சொல்லியிருக்க, நீ இன்னும் முடி வெட்டவே இல்லை. இப்போ ஸ்டாஃப் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இன்னும் வெட்டாம சுத்திட்டு இருக்கியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா உனக்கு? அப்படிலாம் இல்ல சார். பத்தாவதுக்கு நேத்து நானே கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதையும் மீறி இப்படி வந்திருக்க. யாரு பேச்சு கேட்க கூடாதுன்னு இருக்கியோ? அவ்வளவு திமிரா உனக்கு? படிப்பு ஒரு மண்ணும் கிடையாது. நீ எல்லாம் பாஸ் ஆகவே ஆக மாட்டேனே தெரியாது. படிப்பு இல்லைன்னா ஒழுக்கமா தான் இருக்கணும். ஒன்னும் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, படிப்பு கிடையாது, ஒன்னும் கிடையாது. பாதி நாள் ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது, படிக்கிறது கிடையாது. இப்போ மார்க் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா போயிட்டு முடிய வெட்டிட்டு பிள்ளை மாதிரி வா ஸ்கூலுக்கு. சார் நான் முடி வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது சார்? வீட்டுல கட்சி பிறநாளைக்கு குட்டி புடிச்சிட்டாங்க சார். அதுக்குள்ளே குட்டி பிடிச்சிட்டீங்க? ஆமா சார், வாப்பா அதுக்குள்ள புடிச்சிட்டு வந்துருச்சு. ஆக முடி வெட்ட மாட்டேன். சரி தம்பி, ஒண்ணு செய், பெர்மிஷன் லெட்டர் எழுதிட்டு எல்லா ஸ்டாஃப்டையும் சைன் வாங்கிட்டு வா. பர்மிஷன் லெட்டர்னா என்ன சார்? பெர்மிஷன் லெட்டர் என்னவா? நீ பெர்மிஷன் லெட்டர் எழுதுத, எல்லா ஸ்டாஃப்டையும் சைன் வாங்கிட்டு உள்ள போற, இல்லைன்னா உன்னை அலோவ் பண்ண முடியாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இங்க என்ன பண்ணுங்க சார்? லெட்டர் எழுத. என்ன லெட்டர்? பெர்மிஷன் லெட்டர். எதுக்கு பெர்மிஷன் லெட்டர்? முடி வெட்ட சொன்னா. வெட்ட வேண்டியதானே சார்? இல்ல சார், வீட்டுல குட்டி பிடிச்சிருக்காங்க. குட்டி? அதுக்குள்ள குட்டியை பிடிச்சிடோ? அப்பா நல்லா அடுத்த சொத்தை விட்டு நல்ல குட்டி வாங்குறீங்களப்பா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன அப்படியா இல்ல எழுதல? உங்க வாப்பா எனக்கு செல்லான்னு எழுத தெரியலன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் இங்கிலீஷ் வாத்தியார் தெரியுமா? அப்படி உனக்கு எழுதல எழுதல இல்ல குறைய ஃபுல்லா தான் மாவு மேல வச்சுட்டு ஊர் ஃபுல்லா மத்தவங்களை சொல்லிட்டு இருக்காரு உங்க அப்பா. சார் லெட்டர் மட்டும் எப்படி எழுதுன்னு சொன்னீங்க? என்னத்துக்குள்ள படிக்க ஒரு லெட்டர் கூட எழுத தெரியாத உனக்கு? சார் இல்ல சார், சொல்லி தந்துருக்காங்க உனக்கு. எனக்கு தெரியாது, இப்படியா நீ எழுதணும். நீ இந்த எழுது ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். எழுதல தமிழ்ல எழுதல சார். தமிழ் தெரியாது சார். நீலாம் உருப்படவே மாட்டேன். பர்மிஷன் லெட்டர் எழுதுவது எப்படி? ப்ளீஸ் இதை பார்த்து எழுது. அதே ஒழுங்கா செஞ்சு தொலை. நான் 8th இருப்பேன். போனை கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல கொடுத்துரு. என்னால முழிக்க? எனக்கு தெரியலன்னு நினைக்கியோ? உனக்கு சொல்லித்தர நேரத்துல 8th போய் 2 யூனிட் எடுத்துருவேன். என் நேரத்தை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்குதான் சரியா? நீனும் உங்க ஆப்பா சொன்ன மாதிரி எல்லா டைம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு ஆள் கூட படிச்சவங்க இல்ல இல்லையே. Thank you.